ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரூச் ஒர்க் தான். ஸோ ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் ஆடாமல் இருக்கிறதுக்காக கம் போட்டுட்டேன். கம் போட்டுட்டு அந்த ஃப்ளவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கம் வந்து காயறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ளவருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணும்போது நீடில் வந்து த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் அந்த நீடிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம் போயிடுச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கலாம். ஸோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடகடன் ஃபாஸ்ட்டாக எடுத்தேன் வீடியோ. ஸோ ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், நல்லா ஃபிக்ஸாக உட்காந்துக்கும் உங்களுக்கு. ஏன்னா கம் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா த்ரெட்டு இப்படி கூட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனால் நான் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நான் சுகர் பீட்டில் அவுட்லைன் பண்ணுவேன். அதாவது கிண்ணம் சமைக்கி ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த கிண்ணம் சமைக்கி வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு சுகர் பீடு போட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கிண்ணம் சமைக்கி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பெரிய கட் பீடு, அதாவது நான் நல்ல பெரிய சைஸ் ஒரு கட் பீடும் அண்ட் சுகர் பீடும் எடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ் கட் பீடு எடுத்து, அதாவது சாலின்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ அதுக்கு அடுத்த பீடு எடுத்து கட் பீட் எடுத்து அது கூட சுகர் பீட் அட்டாச் பண்ணி திருப்பியும் அதை வந்து ஷார்ட் ஆக்கிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த மெட்டீரியல் வந்து நான் எங்கே வாங்கினேன், எப்போ வாங்கினதுன்றதை உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு இதில் ஒரு சஸ்பென்ஸே. ஏன்னா வந்து ப்ரூச் ஒர்க்குன்ற ஒரு ஒர்க் வந்து வரும், ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்போயோ வாங்கின மெட்டீரியல். ஸோ அது கூட லாஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து நான் கட் பீட் வச்சு சுகர் பீட் வந்து வச்சிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக முடித்த பிறகு நான் வந்து சமிக்கி எடுத்திருந்தேன் ஒரு சீக்வன்ஸு ஐ ஷேப்பில் வந்து. அது பார்த்திங்கன்னா நான் கம் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லீஃப் எடுத்து, இந்த லீஃபும் வந்து நான் பெரிய லீஃபாக ஒன்று இருந்தது. சரி அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதையும் நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தேன் எனக்கு அந்த சமிக்கி வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சமிக்கி வச்சேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதையே வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் ஒட்டலை, அப்படியே தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட கம் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தது அப்படியே. ஸோ அதனால் இதை அது மேலே வைக்கும்போது நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிச்சு. ஸோ அதை நல்லா வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட்டு, எம்மிங் ஊசி, அதாவது ஊசியோட நீடிலோட சைஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 9 நீடில் ஒரு சிங்கிள் த்ரெட்டு போட்டு டபுள் த்ரெட்டு நாட் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸில் கூட நீங்கள் வந்து இந்த ப்ரூச் ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ அழகாக வருது. ப்ரூச் ஒர்க்கு பிடிக்காதவங்க இருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டும் நம்மக்கிட்ட போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த வீடியோலாம் நான் எடிட் பண்ணி போடலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் அந்த ப்ளவுஸஸ் எல்லாமே எடிட் பண்ணி போடுறேன். ஸோ நிறைய ப்ளவுஸஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. 100 ப்ளவுஸஸ் கிட்ட நான் இன்னும் எடிட் பண்ணி போடணும். ஸோ அவ்வளோ ப்ளவுஸஸ் ஆரி ஒர்க் பண்ண வீடியோஸ் இன்னும் எடிட் பண்ண டைம் இல்லாதால நான் பண்ணல. ஸோ இப்போ இந்த சமிக்கி வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் அதான் கம் போட்டு ஒட்டலை, ஆல்ரெடி அங்கே கம் இருந்ததுனால நான் ஒட்டலை. ஸோ இதையும் வந்து நான் இங்கே ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த லீஃபும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒட்டினாலுமே நான் எல்லாமே ஸ்டிச்சும் பண்ணுறேன். ஏன்னா பை சான்ஸ் விழாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீஃபில் நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போதே ஒரு 3ஆம் நம்பர் பீட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே அழகாக ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒன்று அழகாக வச்சுட்டு, எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து நாட் வந்து கீழே போடாமல் ஆரி நீடிலேயே எடுத்து நான் நாட் மேலேயே போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ப்ரூச் ஒர்க் வரும், இந்த மாதிரி நான் ஒரு திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் உங்கள் 2008-9லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் சாரீக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுவேன். 2007 and 8லலாம். ஸோ அப்போ நான் திருப்பதியில் போய் தான் பிரிண்ட் அடிச்சுட்டு வருவேன். திருப்பதியில் வந்து பிரிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் 50 ருபீஸ் வாங்குவாங்க. காந்தி ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே. ஸோ அப்போ போகும்போது அங்கே ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து நான் ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க போயிருந்தேன். சரி பாரிஸோட இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ போகும்போது இந்த ரோஸு, அப்புறம் இந்த லீஃபு, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் லீஃப்லாம் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், சின்ன பாக்கெட் வந்து அப்போ வந்து 10 ருபீஸ் ஒரு பேக்கெட்டு, அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இதோ ஆகிடுச்சு 20 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே நான் வச்சுருந்தேன்.
ஸோ வச்சுருந்தா பார்த்தா ப்ரூச் ஒர்க்குக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம திங்ஸ் வாங்க வேண்டியதே இல்லை, நம்ம ஆல்ரெடி பழைய மெட்டீரியல்ஸே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரூச் ஒர்க்கை க்ரியேட் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட ஒரு ப்ரூச் ஒன்று பண்ணியிருப்பேன் ரோஸ் கூட. அந்த ரோஸ் கூட நான் வந்து இப்போ திருப்பதியில் வாங்கினது தான். ஸோ அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து நான் அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ். இப்போ எதுவுமே நான் வாங்கினது இல்லை. ஸோ எனக்கு நானும் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சுட்டே இருந்தேன். சரி இது எதுக்காவது யூஸ் ஆகும், வச்சுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். கடைசியில் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து ப்ரூச் ஒர்க்குன்னு போகவும், இந்த மெட்டீரியல் இப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழசெல்லாம் தேடும் போது தான் எடுத்து வச்சு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது பழசு என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அப்போ வந்து நிறைய வந்துட்டு இருந்து. ஸோ நான் வாங்கியிருந்தேன். பிரிண்ட்டு பவுட்ரு கூட பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு அண்டு கோல்டன் 3 கலர் பிரிண்ட் பவுடர் இருக்குது. இப்போ வந்து சாக் பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிரிண்ட் அடிக்கிறது. அப்போவே வந்து கோல்டு இருந்தது, பிளாக் இருந்தது, எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் தான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நான் அதான் ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் கலர் பவுட்ரு அண்ட் அந்த கோல்டு பவுடரு அண்ட் அதுக்கப்புறம் ஒயிட் சாக் பவுடரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிளாக்கு கோல்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் கூட பிரிண்ட் போட்டு தருவாங்க. திருப்பதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீக்கு 100 ருபீஸ் அண்டு ஒரு கிராண்ட் ஒர்க்காக இருந்தால் 150 அண்ட் 50 ருபீஸ் இந்த மாதிரி போட்டு தருவாங்க. நான் வந்து வீட்டில் வந்து ஹேண்ட்லேயே வந்து சாரீக்கு எம்ப்ராய்டரி போட்டு நாங்கள் கொடுப்போம். வெளியில் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா பிளாக் சாரீக்கு வந்து கோல்டு ஒயிட் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாரிக்கு வந்து பிளாக் போடுவாங்க. பிளாக் வந்து ரொம்ப வந்து போகாது, எப்படி சொல்கிறது, அது வந்து டார்க்னஸ் அப்படியே இருக்கும், அது வந்து போகவே போகாது துவச்ச கூட. அதனால் என்ன பண்ணாலும் கோல்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிண்ட் பவுடர் வந்து நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது இருக்குது. ஸோ அது ஒரு நாள் இதுக்காகவே வீடியோ போடணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் கூட கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை 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 பை.